ஓம் நமோ வெங்கடேஷாய. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ரீசெண்டாக ஒன் டே ட்ரிப்பாக தேவையான எல்லா டிக்கெட்ஸும் ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு பழனிக்கு போய் தேவஸ்தானத்தோட ரூமில் ஸ்டே பண்ணி கிட்ட இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த கோயில்களில் முதல்ல தரிசனம் செய்துட்டு விஞ்சில் மலைக்கு போய் சாயந்தரம் சாயரக்ஷ பூஜையில் முருகனோட அபிஷேகத்தோட ராஜ அலங்காரம் தரிசனம் செய்துட்டு விஞ்சில் கீழே இறங்கி சேம் டே ரிட்டர்ன் ஆன என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து நிறைய லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கம்ஃபர்டபுளாக நீங்கள் போய் பழனி முருகனை தரிசனம் செய்துட்டு வரதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். பழனி முருகன் கோயிலில் இப்போ எல்லாமே ஆன்லைனில் புக் பண்ணிக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அக்காமடேஷன், விஞ்சு, ரோப் கார், தங்கத்தேர், தரிசனம், 6 கால கடலை பூஜைன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 6 முறை முருகனுக்கு அபிஷேகம் செய்து ஒரு அபிஷேகத்தின் போதும் ஒரு அலங்காரத்தில் இருப்பார். நமக்கு எந்த அலங்காரத்தில் முருகனை பார்க்கணுன்னு விருப்பப்படுறோமோ அந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். நான் சாயந்தரம் சாயரக்ஷை பூஜை புக் பண்ணிட்டேன் ராஜ அலங்காரத்தில் தரிசனம் செய்கிறதுக்காக. நைட்டு 12 to 1 டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அதில் இந்த 6 கால பூஜையில் சீக்கிரமாக தீருதுன்னா சாயரக்ஷை பூஜை தான். 5 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டிக்கெட்டாக புக் பண்ணிட்டேன்னா நான் புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 4 டிக்கெட் இருந்தது. ஒரு டிக்கெட்டில் 2 பேர் அபிஷேக தரிசனம் செய்யலாம். என் ஹஸ்பண்ட்க்கு ஒர்க் இருந்ததுனால நான் என் பொண்ணு மட்டும்தான், அவளுக்கு லீவ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சண்டே புக் பண்ணிட்டேன். அப்புறம் தான் தெரிய வந்தது அன்றைக்கி சஷ்டின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அபிஷேக டிக்கெட் புக் பண்ணிட்டதுக்கப்புறம் இமீடியட்டாக அக்காமடேஷன் விஞ்சுக்கும் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். சென்னையிலேருந்து டைரெக்டாக பழனிக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு ட்ரெயின் தான் இருக்குது. சென்ட்ரல்லேருந்து நைட் 9:30 மணிக்கு கிளம்புற பாலக்காடு எக்ஸ்பிரஸ் காலையில் 6:30 மணிக்கு பழனிக்கு ரீச் ஆகிட்டோம். அதுவும் 2 ஏசியில் தான் டிக்கெட் இருந்தது. போகிறதுக்கு மட்டும்தான் டிக்கெட் இருந்தது, வரத்துக்கு தக்கலில் தான் போட்டுக்கிட்டோம். பழனிலேருந்து கோயிலுக்கு போனோன்னாலும் சரி, இல்லை தேவஸ்தானத்தோட ரூம் இது தண்டபாணி நிலையம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட்டு வெளியில் வந்தோன்னே நீங்கள் ஆட்டோ ஏறுறீங்க அப்படின்னா 150 ரூபா கேட்குறாங்க. ஒரு 2 ஸ்டெப்பு தாண்டி மெயின் ரோடுக்கு வாங்க, 100 ரூபா தான். குதிரை வண்டி 200 ரூபா, பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நாங்கள் 100 ரூபா ஆட்டோ ஏறி இங்கே வந்து ஒரு 7 நிமிஷம் கூட இல்லை, ஆட்டோக்கார் வந்து இறக்கி விட்டாங்க. ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கிட்டோம் ரூம். நான் ஏசி மட்டும்தான் ஆன்லைனில் புக் பண்ணிக்க முடியும். ரூம் புக்கிங் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தனியாக ஷேர் பண்ணுறேன். ரூம் எடுத்தாச்சு. நிறைய விடுதிகள் இங்கே இருக்குது. கரெக்டாக எங்களுக்கு அலாட் பண்ணி இந்த ரூம்க்கு எதிர்த்தாப்பில் தான் மலைக்கோயில், பழனி முருகன் கோயில். அந்த வியூ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ரூமும் நல்லா இருந்தது, நான் ஏசி. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு உடனே கிளம்பிட்டோம். கோயில் கிட்ட இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த கோயில்களை தரிசனம் செய்யணும் அப்படின்னு. தேவஸ்தான ரூம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் தான் தண்டபாணி நிலையம். ஒரு என்ட்ரன்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது, இன்னொன்று தான் கோயில் கிட்டேயே வந்துடும். அப்படி பார்க்கிங் என்ட்ரன்ஸ் வழியாக வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த ஹோட்டல் நல்லா இருந்தது உட்காந்து சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டுட்டு இங்கே ஆட்டோ பேசிக்கிட்டோம். திருஆவினன்குடி பெருவுடையார் கோயில், சண்முகர் நதி, அஹோபில வரதராஜ பெருமாள் கோயில், இங்கெல்லாம் போகிறதுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு ஆட்டோ கேட்டதுக்கு 1500 ரூபா ஃபஸ்ட்டு கேட்டார். அப்புறம் மேப்லலாம் இவ்வளோ கிலோமீட்டர் தானேன்னு சொல்லி பார்கெயின் பண்ணி 1200 ரூபாய்க்கு வந்தார். அதுக்கு மேலே குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஃபஸ்ட்டு திருஆவினன்குடி கோயிலுக்கு போனோம். இங்கே வந்து தரிசனம் செய்துட்டு தான் மலைக்கு மேலே இருக்கிற பழனி முருகனை தரிசனம் செய்யணும். குழந்தை உருவத்தில் இங்கே முருகன் இருப்பார். உண்ணாமலை அம்மன் சன்னதி, துர்கை அம்மன் சன்னதி, மீனாட்சி அம்மன் சன்னதி, சனீஸ்வரன் சன்னதி, தட்சிணாமூர்த்தி சன்னதி, பிள்ளையாருக்கு சன்னதின்னு சொல்லிட்டு பழமை வாய்ந்த கோயில் திருஆவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமி கோயில். வெளியில் தான் பக்தர்கள் நிறையா இருந்தாங்க. சீக்கிரமாகவே சுவாமி தரிசனம் செய்துட்டோம். அடுத்து இங்கேருந்து ஏறி ஆட்டோவில், இது ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் திருஆவினன்குடி கோயிலுக்கு. ஆக்சுவலாக நம்ம ரூம் போட்டே ஆகணுன்ட்டு இல்லை. லாஸ்ட் டைம்லாம் நாங்கள் ரூமே போடல. நிறைய இடங்களில் பெய்டு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. தேவஸ்தானத்தோடது கோயில்கிட்டேயே இருக்குது. நாங்கள் லாஸ்ட் டைம் தேவஸ்தானத்தோடத்தில் தான் குளிச்சுக்கிட்டோம். லாக்கரில் வச்சுட்டு சுவாமி தரிசனம் செய்துட்டு வந்தோம். இந்த தடவை சரி என் பொண்ணோட போகிறேன்னு சொல்லிட்டு ரூம் போட்டேன். அடுத்து அங்கேருந்து கிளம்பி சண்முகர் நதிக்கு போனோம். ட்ரெயினில் வரும்போது ஒரு பேசஞ்சர் இன்னொரு பேசஞ்சர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க, சண்முகர் நதிக்கு நம்ம போகணும்,
பெருவுடையார் கோயிலுக்கெல்லாம் போகணுன்ட்டு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் மேப்பில் பார்த்துட்டு இங்கே வந்தோம். இது சண்முகர் நதி. அவ்வளோக்கா தண்ணி இல்லை, கொஞ்சமாக தான் இருந்தது. அண்ட் இந்த பறவைகள் சத்தம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். கொஞ்சம் குப்பையாக தான் வச்சுருக்காங்க. ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இங்கே வந்து குளிக்கிறது விசேஷம் அப்படின்னாங்க. நாங்கள் தண்ணி சைடெலாம் போகல. ஆக்சுவலாக நிறைய தண்ணி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அந்தளவுக்கு தண்ணி இல்லை, ஒரு சைடு மட்டும்தான் இருக்குது. அண்டு சாயந்தரம் இந்த பறவைகள் சத்தம் போடுறது இன்னும் நிறைய இருக்குமா. நாங்கள் இருக்கும்போதே அவ்வளோ பறவைகள் சத்தம் இருந்தது. ஸோ அங்கேருந்து கிளம்பி பெரு ஆவுடையார் கோயில் இங்கேருந்து வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். மிக பழமை வாய்ந்த சிவன் கோயில். அந்த சைடு நதி இருக்குது, முதல்ல இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இறங்கலாம் முடியாது. சுற்றிலும் மரங்கள், அமைதியான சூழல்ன்ட்டு ரொம்ப அழகான ஒரு இடத்துல இந்த கோயில் இருக்குது. அவசியம் போயிட்டு வாங்க, ரொம்ப விசேஷமான கோயில் அப்படின்னாங்க. 4 கிலோமீட்டர் இருக்கும் பழனிலேருந்து இங்கே வர்றதுக்கு. பஸ்ஸெல்லாம் வச்சுட்டு வரணும் அப்படின்னா மேபி லேட் ஆகலாம். ஸோ ஆட்டோ பேசிக்கிறது பெஸ்ட்டு. இன்கேஸ் நம்ம சேம் டேலாம் ஊருக்கு போகணும் அப்படின்னா. பெண் தெய்வம் நான் எதுவும் பார்க்கல. சிவன், தட்சிணாமூர்த்தி, திருமால் அவங்க சன்னதியெல்லாம் இருந்தது. அதே ஆட்டோலேயே பாலசமுத்திரம் அஹோபில வரதராஜ பெருமாள் கோயில், பழமை வாய்ந்த கோயில். போகிற வழியிலேயே தூரத்துலேருந்து முருகன் கோயிலோட வியூ ரொம்ப அழகாக தெரிஞ்சது. விஞ்சு போகிற வியூவும் தெரிஞ்சது. காந்தி மார்க்கெட் வழியாக தான் கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அந்த சைடெலாம் நாங்கள் போனதில்லை. இப்போ நீங்கள் பார்க்குறது அஹோபில வரதராஜ பெருமாள் கோயில். பெருமாள் இங்கே சின்னதாக தான் இருப்பார். தசாவதாரங்கள், தாயாருக்கும் ஆண்டாளுக்கும் தனிச்சன்னதி. ரொம்ப பெரிய கோயில் கிடையாது, ஆனால் பழமை வாய்ந்த கோயில். நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இங்கே தரிசனம் செய்துட்டு அதே ஆட்டோக்கார் தண்டபாணி நிலையத்திலே இறக்கி விட்டுட்டாங்க. நிறைய விடுதிகள் இருக்குது. ஒரு சிலதெல்லாம் இடித்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஏசி ரூம் ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஈவன் நான் ஏசி ரூம் ப்ரைஸ்க்குலாம் கூட. ஏசி ரூம் 1000 ரூபாயிலேருந்து இருக்குது, நான் ஏசியெல்லாம் 600 ரூபாய் இப்போது. இருந்தாலுமே கன்வீனியண்ட்டாக இருக்குது. இங்கேருந்து கோயிலுக்கு போகிறதா இருக்கட்டும், விஞ்ச் ஸ்டேஷனுக்கு போகிறதா இருக்கட்டும், பேட்ரி ஃபெசிலிட்டி இருக்குது. நம்ம தங்கியிருக்கிற இடத்துலேருந்தே அழைச்சிட்டு போகிறாங்க. அண்டு ஒரு என்ட்ரன்ஸு ஆஃபீஸ் ரூம் இருக்கிற சைடு என்ட்ரன்ஸ், அது பார்க்கிங் என்ட்ரன்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது கோயில் பக்கம் இருக்கிற என்ட்ரன்ஸ். ஜஸ்ட் அப்படி வெளியில் வந்தீங்கனாலே உங்களுக்கு கோயில் ரோடு தான். ரைட் சைடில் லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது, லெஃப்ட் சைடில் ஒரு ஹோட்டல் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த பார்க்குற இடத்துக்கு ரைட் சைடில் தான் முன்னாடியெல்லாம் நடந்து போவோம்ல. ஏன்னா நான் வந்து 2 வருஷம் ஆச்சு. அந்த வழி லெஃப்ட் சைடில் தான் முடிக்காணிக்கை கொடுக்குற இடம் இருக்கும். ஃப்ரீ தான் முடிக்காணிக்கை கொடுக்குறது. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் யானை பாதை, படி 697 படி இருக்கும்ல, அதன் வழியாக போகிற பாதை. அங்கேயே நம்மக்கிட்ட மொபைல் வாங்கி வச்சுருவாங்க, செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. ஆனாலுமே ஒரு சிலர் கையில் மொபைல் இருந்தது. நான் இங்கேயே டெபாசிட் பண்ணிட்டேன் மொபைல். என்னோடய செக் அவுட் டைம் செட் ஆகாது. கேட்டேன், ஒரு 1/2 hour எக்ஸ்டென்ஷன் கொடுங்கன்ட்டு. டெபாசிட் ரிட்டர்ன் பண்ண மாட்டோம் மேடம், எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு அப்படின்ட்டாங்க. அதனால் வெளியில் வந்து லாக்கர் எடுத்துக்கிட்டு அது கூட 10 ரூபா தான் பூட்டு சாவியோடு கொடுக்குறாங்க. நான் வந்து ஒரு பேக்கில் செப்பலை வச்சுட்டு அங்கேயே மொபைலே வச்சுட்டேன் லாக்கர்லேயே. 10 ரூபா பில் கொடுக்குறாங்க. பத்திரமா வச்சுக்கிட்டு திருப்பி கொடுத்தா கன்வீனியண்ட்டாக இருக்குது. நீங்கள் இப்போ ஆப்போசிட்டில் பார்க்குறீங்கள, இதுதான் நடந்து போகிறவங்களுக்கு உண்டான பாதை. 2 நடைபாதை இருக்குது. விஞ்சுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம நடந்தே போகலாம். இருந்தாலும் விஞ்சில் என் பொண்ணுக்கு கூட்டிகிட்டு போகணுன்ற ஆசை. அதனால் ஃபஸ்ட்டு போகும்போது விஞ்சில் போகலாம் அப்படின்னு தான் நினச்சோம். ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிட்டோம். 100 ரூபா. விஞ்சு ஸ்லாட்டு பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் புக்கிங் இருக்கும். 7 மணி ஸ்லாட்டுக்கு ஒரு புக்கிங் இருக்கும். மத்தியானம் 1:30 மணி, 2 மணி, 2:30 மணி, 3 மணி ஸ்லாட் புக்கிங் இருக்கும். ஆன்லைனில் புக் பண்ணுறவங்கள க்யூவில் வெயிட் பண்ணாமல் அனுமதிக்கிறாங்க. முடிக்காணிக்கை கொடுக்குற இடம் இது. இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் நடந்து போகிற பாதை இருக்குது. விஞ்சு காலையில் 5:30 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க போல இருக்குது. நைட்டு 7:30 மணி வரைக்கும். ரிட்டன் வர்றது நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்குது அப்படின்னாங்க. ஆன்லைன்னா ஃபஸ்ட்டு ஸ்லாட் 7 மணி. 100 ரூபா பே பண்ணி நம்ம
விஞ்சில் போய்க்கலாம் இறங்கிக்கலாம். க்யூவில் நின்று போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், கூட்டம்லாம் இருக்குது அப்படின்னா. ஆன்லைனில் என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக விட்டுறாங்க. இருந்தாலும் நம்ம டேர்ன் வர்றப்ப தானே விஞ்சில் ஏற முடியும். 2 பழைய விஞ்சு, ஒரு புது விஞ்ச் இருக்குது, 3 லைன் இருக்குது. மாற்றுத்திறனாளிகள், முதியோர்களுக்கெலாம் முன்னுரிமை கொடுத்த பிறகு தான் ஆன்லைன் புக்கிங்க்கு ஏற்றுறாங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா க்யூவில் வர்றவங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. ரோப் கார் இப்போ மெயின்டெனன்ஸ்க்காக இந்த வீடியோ போடுறப்ப சொல்கிறேன். 45 நாள் க்ளோஸ்ட், அதனால தான் ஆன்லைனில் புக்கிங்கும் ஓப்பன் பண்ணல. மேலே மலைக்கோயில் தரிசன நேரம்னா காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 7:30 மணி வரைக்கும். விசேஷ நாட்களில் காலையில் 4 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி நைட் ராக்கால பூஜை வரைக்கும் இருக்கும். ஃப்ரீ தரிசனம் இருக்குது, 10 ரூபா தரிசனம் இருக்குது, 100 ரூபா தரிசனம் இருக்குது. இதே விசேஷ நாட்களில் இந்த 10 ரூபா 20 ரூபா ஆகும், 100 ரூபா 200 ரூபா ஆகும். ரைட் சைடு வழியாக நடந்து 2 நிமிஷத்தில் வந்தீங்கன்னா பழைய நடைபாதை இருக்கும்ல, முன்னாடியெல்லாம் நடந்து போவோம்ல, பிள்ளையார் சன்னதி கீழே இருக்கும். அங்கே சும்மா வந்து பார்த்தேன். நல்ல மாற்றம், நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. சீனியர் சிட்டிசனுக்கு விஞ்சில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, க்யூ கிடையாது. ஆனால் டிக்கெட் எடுக்கணும். கூட வர்றவங்களையும் அனுமதிக்கிறாங்க. தரிசனத்துக்கும் அப்படி தான் க்யூ ஸ்பெஷலாக விடுறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. க்யூ கிடையாது, விஞ்சுக்கெல்லாம் டிக்கெட்டும் கிடையாது. தரிசனத்துக்கும் முன்னுரிமை கொடுக்குறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு பேமெண்ட்டே கிடையாது. நீங்கள் விஞ்சில் போனாலும் கூட சரி. அந்த கவர்மெண்ட் கார்டு இருந்தால் வச்சுக்கோங்க. பட் என் கூட வந்தாங்க மாற்றுத்திறனாளி சிஸ்டர் ஒருத்தவங்க, எங்களெல்லாம் பார்த்தாலே விட்ருவாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. சீனியர் சிட்டிசன்னா கார்டு, ஆதார் கார்டு வச்சுக்கோங்க ஏஜுக்காக. ஹெச்ஆர்சிஇ போர்ட்டல் ஆன்லைனில் நீங்கள் என்ன புக் பண்ணிட்டு போனாலும் பிரிண்ட் அவுட் வச்சுக்கணும். ஆதார் கொடுத்து புக் பண்ணிங்கன்னா அது வச்சுருக்கணும். அங்கே நம்ம பேர் லிஸ்ட்டு இருக்குது, செக் பண்ணி கையெழுத்து போட்டு நம்ம பிரிண்ட் அவுட்டில் சைன் போடுறாங்க, பார்த்து தான் அனுமதிக்கிறாங்க. இது பழைய நடைபாதை. ஆக்சுவலாக இப்போ இந்த சைடு வந்து தரிசனம் செய்யணும்னா செய்யலாம், பட்டு அந்த சைடே எல்லாம் மாற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு நடந்து போகிற பாதை, அதை தாண்டினா ரோப் ஸ்டேஷன் வரும், அதை தாண்டினா விஞ்ச் ஸ்டேஷன். அங்கங்கே டெபாசிட் கவுண்ட்ரு, பாத்ரூம் ஃபெசிலிட்டி, குடிக்கிறதுக்கு பஞ்சாமிர்த கவுண்ட்ரு, சேல்ஸ் பண்ணுறாங்கல்ல அதுன்னு எல்லா ஃபெசிலிட்டியும் அங்கங்கே வச்சுருக்காங்க. அண்டு போயிட்டு வரத்துக்குமே பேட்ரி கார் ஃபெசிலிட்டி நிறையா இருக்குது. நம்ம ரொம்ப நேரம் நிற்கணும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ நான் இருக்கிற இடத்துக்கு வரணும்னாலும் சரி, விஞ்ச் ஸ்டேஷனுக்கு போகணுன்னாலும் சரி, பேட்ரி கார் ஃப்ரீ தான். 6 அபிஷேக அலங்காரத்தில் ஒரு நாளைக்கு முருகனை தரிசனம் செய்யலாம். காலையில் சன்னியாசி, அதுக்கப்புறம் வேடன், பாலசுப்ரமணியம், வைதிகன், ராஜ அலங்காரம், புஷ்ப அலங்காரம் நைட்டு. அதுக்கப்புறம் தான் கோயில் நடசாத்திரப்ப செய்கிற பூஜையாம். அது 10-10:30 ஆகும் அப்படின்னாங்க. நாங்கள் இங்கே தான் லாக்கர் எடுத்துக்கிட்டோம் 10 ரூபா கொடுத்து. எதிர்த்தாப்பில் தான் மலை ஏறும் பாதை, முடிக்காணிக்கை கொடுக்குற இடத்துக்கு ஆப்போசிட்டில். ஒரு நாளைக்கு முருகருக்கு 6 முறை அபிஷேகம் செய்து வெவ்வேறு அலங்காரத்தில் இருப்பார். ஆன்லைன்லேயும் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், கவுண்டர்லேயும் எடுத்துக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். அண்டு பிரசாதம் இந்த மஞ்சள் பையில் 40 ரூபா பஞ்சாமிர்த டப்பா 2, புளி சாதமும் சக்கரை பொங்கலும் கொடுத்தாங்க. நாங்கள் நைட்டு டின்னரே அதுதான், நிறையா இருந்தது. அடுத்து 4 வாழைப்பழம், ஒரு முழு தேங்காய் உடைச்சது, அபிஷேகம் பண்ண அந்த விபூதி. இப்போ ரீசண்டாக திருச்செந்தூர்லேயும் அபிஷேகம் அட்டன் பண்ணேன். அதுக்கு பிரசாதம் எதுவும் கொடுக்கல, பட் இதுக்கு நிறையவே பிரசாதம் கொடுத்தாங்க. அபிஷேக டிக்கெட் புக் பண்ணால் டைரெக்டாக உள்ளே போகலாம். உட்காந்து அபிஷேகத்தோடு நமக்கு பிடிச்ச அலங்காரத்தில் முருகனை தரிசனம் செய்யலாம். போகர் சன்னதிக்கிட்டலாம் கூட்டமே இருக்க மாட்டேங்குது. தங்கத்தேர் 7 மணிக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ட்ரெயின் லேட் ஆகிடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பார்த்தேன். நடந்து தான் வரலான்னு நினச்சோம், ஆனால் விஞ்ச் ஸ்டேஷன் ஃப்ரீயாக இருந்தது. அதனால் விஞ்சிலே இறங்கிட்டோம் கீழே. மலைக்கோயில் மேலே சொல்கிறேன், பிரசாத கவுண்டர் இருக்குது, ஆஃபீஸ் ரூம் இருக்குது, பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது, மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்குது. மேலேயுமே பேட்ரி கார் வச்சுருக்காங்க. அபிஷேகம் புக் பண்ணவங்கலாம் 8ஆம் நம்பர் க்யூவில் போய் ஜாயின் பண்ணிக்கணும். நான் தனியாக ஷேர் பண்ணுறேன். அந்த 6 கால அபிஷேகம் பற்றினது இன்னும் டீட்டெயிலாக புக்கிங்கோடு சேர்த்து ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி அக்காமடேஷனும் ஆன்லைன் புக்கிங்கோட என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் ஆன்லைனில் ஆஃப்லைன்லலாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் ஷேர் பண்ணுறேன். தங்கத்தேர் 2000 ரூபா, 3 பேர் வடம் பிடிக்கலாம், 5 பேர் சுவாமி தரிசனம் செய்யலாம்.
எக்ஸ்ட்ரா ஒருத்தர் இருந்தால் அங்கேயே டிக்கெட்டும் வாங்கிட்டு போகலாம். 100வது தரிசனத்தில் சுவாமி தரிசனம் செய்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க சாயந்தரம் 7 மணிக்கு. ஞானப்பழத்துக்காக கோச்சிக்கிட்டு முருகன் தண்டத்தோடு இங்கே வந்ததுனால தண்டாயுதபாணியாக இங்கே இருக்கார். 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடு. அந்த ஞானப்பழமே நீ தான்ப்பா அப்படின்னு சொன்னதுனால பழம் நீ பழனி ஆணுச்சு. அபிஷேகம் முடிஞ்சு சாயரக்ஷக் அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரத்தில் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியே தான் இருந்தார். ரொம்ப அழகாக இருந்தார் முருகர். நாங்கள் ராஜ அலங்காரத்தில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது. ஏன்னா வருவோம் காலையில் வைதீகம் இல்லைன்னா பாலசுப்ரமணிய அலங்காரத்தில் பார்த்துட்டு எகெயின் ரிட்டனுக்கு போகிற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு வருவோம். ரொம்ப நல்லா இருந்தது. அபிஷேகம் நிறைய ஆரத்தி காமிக்கிறாங்க. கோயில் உள்ள கூட அந்த டைமில் கூட்டம் இருக்காது. பேட்ரி கார் போகிறது விஞ்ச் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வருது. போகிற வழியில் கூட ஒரு சில கோயில்கள் இருக்குது. கிரிவலம் போகிற மாதிரி இருக்குது பேட்ரி காரில். நல்லா இருந்துச்சு. என்கிட்ட மொபைல் இல்லைன்னா வீடியோ எடுத்திருப்பேன். கீழே இறங்கி பழனி பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு 100 ரூபா ஆட்டோ. பழனிலேருந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு போய் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு 100 ரூபா ஆட்டோ. பிரசாதமே நாங்கள் நைட்டு டின்னர் சாப்பிட்டுக்கிட்டோம். பொதிகையில் தக்கலில் ட்ரெயின் கிடச்சிருச்சு, டிக்கெட் கிடச்சிருச்சு. ஸோ காலையில் ஊருக்கு வந்துட்டோம். திருச்செந்தூரில் எப்படி ஒரு அபிஷேகம் பார்த்தோமோ அதே மாதிரி திருப்தியாக இருந்தது. பிரசாதம் மட்டும்தான் இங்கே எக்ஸ்ட்ரா திருச்செந்தூரில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய இடங்களில் செப்பல் கவுண்டர், மொபைல் டெபாசிட் கவுண்டர், பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ்னு செய்திருக்காங்க. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின அப்டேட்ஸோடு சேர்த்து தமிழ்நாட்டிலையும் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்களுக்கு நேரில் போய் தரிசனம் செய்துட்டு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் செய்ய போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். திருச்செந்தூர் அபிஷேகம் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆனதும் அப்டேட் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. HRCE போர்ட்டலில் நம்ம புக் பண்ணிக்கலாம், ஆப்லேயும் புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.